ஜோதிட நிலையம் 15 வருட அனுபவம் மிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லிப்பாளையம். எங்களிடம் ஜாதகம், எண் கணிதம். காசி பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம். இப்போ நம்ம புனிதப்படுத்தி விட்டு நாம் காசிக்கு செல்கிறோம். காசியில் நதியில் வைத்து முன்னோர்களுக்கு பிண்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது பஞ்சகார சிரார்த்தம் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டாக போகும். அந்தளவு நம்மகிட்ட டைமும் இல்லை. அந்தளவு நமக்கு அதெல்லாம் அந்தளவு போனால் இத்தனை பேர் மக்கள் கண்டிப்பாக சேர்ந்திருக்க மாட்டீங்க. அது வேற விஷயம். இருவால் இருந்தாலும் நாம் செய்வதை திருந்த செய்திருக்கிறோம் என்பது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நதியில் வைத்து அந்த போட்ல உட்கார வச்சு அந்த பிண்டங்கள் எல்லாம் நம்ம மனதார கொடுத்து அந்த பிண்டங்களை கொண்டு கரைப்பது என்பது இந்த பஞ்சகார சிரார்த்தத்துல. பஞ்சகார சிரார்த்தம் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே முறைப்படி ப்ரொசீஜரோட பண்றவங்க எல்லாருமே பண்ணாங்க. அதுல மணிகர்ணிகா காட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. 64 காட் இருக்கு. 64 கட்டங்கள் வந்து தசாவதார காட் இருக்கு, ஹரிச்சந்திரா காட் இருக்கு. இப்போ வந்து ஒரு மோடி காட் கூட உருவாக்கிட்டாங்க. இப்படி வந்து 64 ரிஷிகேஷ காட் இருக்கு, ஹரித்வார் காட் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் இருக்காது. அந்த கட்டத்தில் இந்த ராஜாக்கள் அவர்கள்லாம் உருவாக்கி வச்சா அப்படியே எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா கட்டத்திலையுமே போய் பிண்ட பிரதானங்கள் செய்வதில்லாம ஒரு இடம் தான் ஒரு முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான இடம் சொன்னா மணிகர்ணிகா. மணிகர்ணிகால கண்டிப்பாக ஸ்நானம் செய்யணும். காசில போய் நான் காசில குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம மாத்திரம் போறாது. மணிகர்ண காட்டுக்கு போகணும், மணிகர்ண காட்டுல குளிக்கணும், கண்டிப்பா ஸ்நானம் பண்ணணும். அந்த இப்ப நம்ம அலகாபாத்ல வந்து உடலை தூய்மைப்படுத்தி கொண்டோம், மனதை தூய்மைப்படுத்தி கொண்டோம், புத்தியை தூய்மைப்படுத்தி கொண்டோம், சிந்தனையை தூய்மைப்படுத்தி கொண்டோம், செயலையும் தூய்மைப்படுத்தி கொண்டோம். அந்த தூய்மையான உள்ளத்தோடு இங்கு வந்து நம் முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானங்கள் எல்லாம் செய்துவிட்டு தொட்டது தொடாதது, விட்டது விடாதது, ஏதாவது குறை இருந்தால் அதை பைரவர் காலில் சமர்ப்பிக்கிறோம். பைரவரிடம் சென்று பிரார்த்தனை பண்ணுறோம். அங்கதான் வந்து அந்த மயிலார வச்சு முதுகுல அடிப்பாங்க. டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அது பைரவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி காங்கேயம் பாத்திரம் டமரும் திரிசூலம் வரம் கரை சதந்தம் திருநேத்திரம் தேவ்யாயுதம் சப்த ஸ்வர்ண வர்ணம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவம் சதம் நமாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள் அவங்க வந்து முதுகில் அடிப்பாங்க. அப்போ நம்ம அந்த பீடைகள் மட்டுமல்ல, உடலில் உள்ள உபாதைகளும் நம்மை விட்டு போய்விடுவதாக காசியில் அந்த நிகழ்வு நடக்கிறது. காசி விஸ்வநாதர் வந்து இந்த காசி கேந்திரத்துக்கு ஒரு ஜஸ்ட் செக்யூரிட்டி, காவலாளி தான். அப்போ செக்யூரிட்டி நம்ம கும்பிடாம போகக்கூடாது. எங்க போனாலும் ஒரு அந்த ஊர் எல்லை தெய்வத்தை நாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும். எல்லை தெய்வத்தை வணங்காம போகவே கூடாது. எந்த ஊருக்கு நம்ம வியாபாரம் போனதோ அந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு தான் அந்த ஊர்ல போய் நம்ம வேலையை நம்ம தொடங்கணும். அப்படி செஞ்சா எந்த வேலையிலுமே தவறு நடக்காது, இழப்பு நமக்கு ஏற்படாது. இது 8ஆம் பாவமாக நாம் ஏன் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, மறைப்பொருளை உணர்தல். எதையுமே தயவு செய்து மரணத்தை சொல்லக்கூடிய விரயத்தை சொல்லக்கூடிய, அதாவது அந்த சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு மனதுல வந்து ஒரு தெளிவான சிந்தனை இல்லை என்றுதான் நாம் இதில் எடுத்து சொல்ல வேண்டும். 12ஆம் பாவம்னா ஒண்ணு விரயம், இழப்பு. அப்படி அல்ல. 12ஆம் பாவம் என்பது விடுதலை. நான் அதை அடுத்த பதிவில் வரல. நம்ம அப்ப 8 என்பது மறைபொருள் உணர்தல். அந்த மறைபொருள் உணர்தல்ங்கிற ஒரு தன்மை தான் பூர்வீக கர்மா, இந்த ஜென்ம கர்மா, அதை சிந்திக்கும் ஆற்றல். அந்த 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். இது எல்லாமே வந்து இந்த 3 திரிகோணத்திலையும் அடங்கிடும். 4, 8, 12லயும் அடங்கிடும். இது வந்து இப்போ வந்து அங்க என்ன அப்படின்னா, நாம் எதற்காக இந்த பூமியில் யார் மூலம் பிறந்தோம், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை உணர்ந்து செயலாற்றும் இடம்தான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த காசி. காசியில அப்ப அந்த காசி எப்படி நாம் செய்யறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சாட்சியாக யார் இருப்பது? காசி விஸ்வநாதர்,
காசி விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர், சோடியம்மன் போறதுக்கு நம்மகிட்ட நேரம் இல்லாம போச்சு. வருங்காலத்த ஒரு தடவை பார்க்கலாம் நம்ம. காசிலலாம் குறைஞ்ச 2 நாளாவது இருக்கணும். 2 நாள் இருந்தா தான் அந்த காசியோட தன்மை ஓரளவு நம்மளால உணர முடியும். நிதானமா கங்கையில குளிச்சு நீராடி சாலை தரிசனங்கள்லாம் பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். இப்படி மறைபொருளை உணர்ந்து, அதாவது மறைன்னா மறைந்து போன முன்னோர்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை முன்னோர்களின் தன்மையை உணர்ந்து, அவர்கள் இல்லாமல் இந்த உடல் இந்த பூமிக்கு எங்கிருந்து வந்தது, அவளுக்கு நான் நன்றி செய்யும் விதமாகத்தான் அங்கு பிண்ட பிரதானங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றன. இது சாஸ்திர முறைன்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமா போகும் விஷயங்கள்லாம் வந்து நம்ம அந்த அளவு ஒரேடியா நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நம்ம வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நம்ம செஞ்சோம், நம்மளும் செஞ்சிருக்கோம், ஓரளவு நம்ம சரியான முறைப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த மறைபொருளை உணர்ந்து மறைந்த முன்னோர்களை நினைந்து நாம் நதிகளில் அவர்கள் பெயரை சொல்லி பிண்டங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது காசியில வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும்? இது ஒரு விஷயம் இருக்கிறது. பகீரதன் என்ற மிகப்பெரிய தத்துவார்த்த ஞானம் உள்ள தவசீலரான ஒரு ராஜா, யாரு? ராமரோட வம்சத்தை, இஸ்வாகுல வம்சத்தை தோன்றியவர். அந்த பகீரதன் ஒரு முறை காசியில் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் அழுகுறலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. திடுக்கிட்டு போனான் பகீரதன். எதற்காக இந்த அழுகுரல் வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று சிறிது நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து உண்மையை உணர துவங்கினான். இங்க என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, ஏன் இந்த அழுகுரல் இவ்வளவு வருகிறது, எனக்கு யாராவது பிண்டம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய சத்த மாதிரி தெரியுது தான் பார்க்கும் பொழுது அவருடைய பல ஜென்ம பல வருட பல காலமாக வாழ்ந்த முன்னோர்களின் ஆத்மாக்கள் முக்தி அடையாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பகீரதன் உணர்ந்தான். திடுக்கிட்டு போனான். என்னுடைய முன்னோர்கள் தவசீலர்கள் ஆயிற்று, அவர்களுக்கு ஏறுத நிலைமை இருந்தாலும் சத்திரர்கள் அல்லவா, சத்திரர் இருந்தாலே என்ன, அவருக்கு கொலை செய்யும் எண்ணம் வந்து விடுகிறது. யுத்தம், யுத்த தர்மம், அவங்க தர்மத்துக்காக அவங்க வந்து யுத்தம் பண்றது, ஒருத்தனை கொள்றது, நாட்டை காக்குறது, நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாட்டுக்குள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விலங்குகளை அழிப்பது, இதெல்லாம் அவங்க தர்மம் தான். இருந்தாலும் அவை ஒரு தோஷமாக, இந்த தோஷத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது கடைசி காலகட்டம். அதை யாரும் செய்வதில்லை. இந்த தள்ளாத வயதுன்னு சொல்றோமே, ஏன் தெரியுமா? 60 வயசுக்கு மேலேயே ஆசைகளை தள்ளாம இருக்கனாலதான் தள்ளாத வயது. ஒரு பையன் ஓரளவுக்கு வந்துட்டான், வளர்ந்துட்டான், நம்ம பேரம்பேத்தியில பார்த்தாச்சு, ரைட்டு, சிவாய நம்ம வந்து சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனேன்றி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு இறைவன் நடத்தமாக உயிரை விட்டுறணும். ஆனா நம்மகிட்ட ஆசையை தள்ள மாட்டேங்குது, ஆசையை அடங்க முடியல. நம்ம எத்தனை வயசு ஆனாலும் சரி, என் பேரன் கூட கொஞ்சணும், கொள்ளு பேரன் கூட கொஞ்சணும், நான் லக்ஸரி லைஃப் வாழணும், இந்த ஆசைகளை நாம் தள்ளாமல் இருப்பதால் தான் அதற்கு தள்ளாத வயதுன்னு பேரு. அப்போ அந்த முன்னோர்களின் பிரேத ஆத்மாக்கள் பூதாத்மாக்காக அலறி கொண்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டான் பகீரதன். உடனே பார்த்தான், இது சரி வராது. அப்ப இவர்களுக்கு எல்லாத்தையும் முக்தி எப்படி கொடுக்கிறது? பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பிரம்மா பிரத்யட்சமானார். பகீரதா, உன் மரத்திற்கு மெஞ்சினேன், மெஞ்சியேன், உனக்கு என்ன வேண்டும் கேள். எனது முன்னோர்கள் இந்த மாதிரி முக்தி அடையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன வழி என்று கேட்க பிரம்மன் கூறுகிறார், ஆகாயத்தில் விஷ்ணுவின் பாதத்தை வருடிக் கொண்டிருக்கும் கங்கை நீர் பூமிக்கு வர வேண்டும். அந்த பூமி நீர் இந்த இடத்தின் நிலத்தில் பாய்ந்து அது இவர்கள் ஆத்மாவின் மூலம் ஆத்மாவை பரிசுத்தப்பட்டு அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று பிரம்மா கூறுகிறார். பிரம்மனா, ஏன் அதற்கு தாமதம், அந்த கங்கையை இங்கு வரவழையுங்கள் என்று பிரம்மாவை நோக்கி கேட்க பிரம்மா கூறுகிறார், அது சக்தி எனக்கு இல்லை, அது சிவபெருமான் ஒருவராலேயே முடியும். அதனால் நீ சிவனை நோக்கி கடும் தவம் புரிய வேண்டும்
அவ்வாறு தவம் புரிந்தால் சிவன் மனமிறங்கி கங்கை பூமிக்கு நிச்சயமாக வரவழைப்பார் என்று பிரம்மா கூறி மறைந்து விடுகிறார். பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். 2 தினங்களுக்கு முன் ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. ஏன்னா நாம் செய்யும் ஒவ்வொரு நிகழ்விலுமே ஜோதிடங்கள் அமைந்துள்ளது. இந்த 12 பாவங்கள் அதை நமக்கு நன்றாக உணர்த்துகிறது. பிரபஞ்சம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமையானால் நாம் விண்வெளியில் இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பூமண்டலத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு ராசி சக்கரமாகத்தான் இருக்கும். அந்த ராசி சக்கரத்தில் எந்தெந்த தன்மை எங்கெங்கு இருக்கிறது என்பதை வைத்துதான் நாம் இங்கு ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த தாக்கம் அந்த ராசிக்கு உண்டான கிராமத்திற்கும் உண்டு, அந்த ராசியில் பிறந்த மனிதர்களுக்கும், அந்த ராசியில் பிறந்த அந்த ராசிக்கான நகரத்து ராஜ்யத்திற்கும் தேசத்திற்கும் உண்டு. இப்ப நாங்க கேட்ட கேள்வி என்னன்னா, திரிவேணி சங்கமம், காசி, கயா, இது மூன்றிற்கும் ராசி கட்டத்தில் எந்த பாவங்களை உணர்த்துகின்றன என்று பல பேர் பல தரப்பட்ட அரிய கருத்துக்களை வழங்கினார்கள். அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மணிமேகலை எடுத்தோடனே சொல்லிட்டாப்ல 4, 8, 12. அது உண்மை. 4, 8, 12ங்கிறது யதார்த்தமான உண்மைதான். நம்மள பண்ற மிகப்பெரிய ஒரு அந்த தவறுன்னு சொல்றதா, இல்ல அறியாமைன்னு சொல்றதா, இல்ல தெரியல அவங்க கத்துக்கிட்ட விதம் சொல்றதில்ல. 12ன்னா உடனே இழப்பு, விரயம் இதைத்தான் நினைக்கிறாங்க. 8 அப்படித்தான் மறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப 4 மாத்திரம் ஏன் சுகம்னு சொல்றாங்க, அதுலயே அழிவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி அல்ல. மரணம் என்பது மனிதனின் அடுத்த கட்ட நிலை. டிரான்ஸ்பர் ஆஃப் த பாடி, ஆத்மா, அதான் நம்ம சொல்லணும். இந்த ஒரு ஆத்மா டிரான்ஸ்பர் ஆகுது. அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது, மறுபடியும் ஒரு மனித ஆத்மாவாக நுழைகிறதா, இல்லை மிருகத்தின் ஆத்மாவாக நுழைகிறதா, இல்லை புழு பூச்சிகளின் ஆத்மாவாக நுழைகிறதா, இல்லை உடலில் நுழைகிறதா, இல்லை மரம் செடி கொடிகளின் தன்மையில் உருவத்தில் இடம் மாறுகிறதா என்பதை நாம் உணரணும். மாறுதல் என்பது உட்பட்ட ஒன்றுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. இதை நாம் செய்யக்கூடிய விதம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு இதைத்தான் நாம் கர்ம வினை என்கிறோம். கர்மா என்றால் வினை பயன். நீ எது செய்துவிட்டு வந்தாயோ அதை அனுபவிக்கத்தான் உனக்கு பிறவி. அது நீ மனிதனாக பிறந்தாலும் சரி, மிருகமாக பிறந்தாலும் சரி. 4ஆம் பாவம் என்பது குலதெய்வம். உண்மையில 4ஆம் பாவம் தான் குலதெய்வம். 5ஆம் பாவம் குலதெய்வத்தின் சாநித்தியம். ஆனா நம்ம 5ஆம் பாவத்துக்கு குலதெய்வம் சொல்லிட்டு இருக்கோம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம். முன்ஜென்மையில் நாம் செய்த வினைகளை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை 5ஆம் பாவம். இதுல இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நான் பல தடவை சொன்ன விஷயம்தான். இப்போ ஒரு அரச மரத்தை எடுத்துக்கிட்டா, அரச மரத்தை நம்ம வணங்கும் போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், மூல்யதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ருத சிவஸ்வரூப விருட்சராஜாய நமோ நமக. மூல்யம் பிரம்மா, திரிவேணி சங்கமம், மத்தியோ விஷ்ணு, சிவன் அங்கு சுடலையாண்டியாக இருக்கக்கூடிய இடம். அக்ருத சிவஸ்வரூபம் நான் சொல்றோம், ஆனா அங்கு விஷ்ணுவோட பாதம் அங்கு இருக்கிறது. இதுல சிவன் விஷ்ணு அப்படிங்கிற தன்மை எல்லாம் நாம் வகுத்துக்கிட்டது. ஒரு மந்திரம் உண்டு, சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே சிவச ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுச்சு ஹிருதயம் சிவ. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உருவம் சிவனாக இருந்தால் அவருடைய ஆத்மா விஷ்ணு, உருவம் விஷ்ணுவாக இருந்தால் அவருடைய ஆத்மா சிவன். இதுதான் ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம இதுல. இப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது முதல்ல நாம புனிதப்படுத்திக்கணும். அந்த புனிதப்படுத்தப்பட்ட அந்த சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த சுகத்தை தரக்கூடிய இடம் 4ஆம் பாவம். ஒரு தாயின் மடியில் தலை வைத்து படுத்தால் துயரங்கள் தெரிவதில்லை. ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம அறியாமல் ஒரு சந்தோஷம், ஒரு சுகம் ஏற்படத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தரக்கூடியவர் இருவர். ஒன்று நம்ம ஈன்ற தாய், என்று இன்னொன்று நம் வம்சத்தை காக்கும் குலதெய்வம். ஆகியால் தான் 4ஆம் பாவம் குலதெய்வமாக சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் பாவம் திருவேணி சங்கமம் என்று சொல்வது ஏன் என்று சொன்னால்,
அந்த திரிவேணி சங்கமத்தில் தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகள் தனித்தனியாக சங்கமிக்கின்றன. காசியில் கூட அது கலப்படமாகத்தான் வருகிறது. ஒரிஜினலாக இமயமலையிலிருந்து முதல்ல அது ருத்ரப்பிரயாக மாறி அவர் கங்கை முதல்ல ருத்ரப்பிரயாகையாக வருகிறது. அந்த ருத்ரபிரவாகியாக பூமியில் முதலில் விழக்கூடிய இடம் ரிஷிகேஷம். இந்த ரிஷிகேஷம் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு இடம். அங்கதான் ஒரிஜினல் கங்கை பூமியில விழுது. மற்ற எல்லாம் மலையில தான் அது பயணிக்குது அந்த கங்கை. அப்ப அந்த புனித கங்கையில் நாம் நீராடுவது என்பது திரிவேணி சங்கமத்தில் தான், காசியில் அல்ல. காசியில போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தேன், காசியில போய் கங்கையில குளிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கு யமுனை நதி, கிருஷ்ணரின் லீலைகள் புரிந்த இந்த யமுனை நதி கலக்கிறது. அப்போ அந்த கங்கை எங்கு சேருகிறதோ அங்குதான் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். எங்க வேணா ஸ்நானம் செய்யலாம், கடற்கரையிலே சாமி பழம். ஏன் போட்டுக்காரனுக்கு 5000 6000 ரூபாய் கொடுத்து அவ்வளவு தூரம் போகணும்? இதை யாருமே யோசிக்கிறது இல்லையே. அப்போ அந்த நதி கங்கையில் போய் ஸ்நானம் செய்வது என்பது திரிவேணி சங்கமம் தான். அந்த திரிவேணி சங்கமத்தில் அந்த கங்கையில் ஸ்நானம் செய்வதற்கு முன்னால் நாம் அந்த நதிக்கரையில் கால் வைத்தவுடனே நாம் செய்த பாவங்கள் எல்லாமே நம் காலில் இருந்து அப்படியே தலை வரை சென்று விடுகிறது, தலை முடியில் தங்கி விடுகிறது. ஆகியால் தான் அலகாபாத்தில் முடி எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறார்கள். அந்த முடியை புறம் எடுத்து ஒரு பிராமணனுக்கு தானமா கொடுக்கணும். அதான் வாங்கணும். அதாவது இப்ப நம்ம வளர்த்தி கொடுத்தா வாங்க மாட்டோம்ல, ஒரு சின்ன இதை கட் பண்ணி ஒரு வெத்தலையில வச்சு அவர் கையில கொடுக்குறாங்க. அந்த வெத்தலை எடுத்து அவர் தனியா வச்சு நதியில போட்டு வர்றாரு. இதைத்தான் காசியில் திரிவேணி சங்கமத்தில் முண்டம் என்று சொன்னால், வேணியில் முண்டம், பிரயாகையில் முண்டம். நாங்க அப்ப அந்த பாவத்தை பூரா நம்ம கழிச்சு நம்மை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு சுகானுபவமான ஒரு இடம்தான் திரிவேணி சங்கமம். இந்த வேணி தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த முடியை நம்ம காணிக்கையா கொடுக்கறது தான் வேணி தானம். 2 இடம் தான், ஒன்று குலதெய்வம் கோயில், இன்னொன்று அலகாபாத் நதிக்கரை. இங்கதான் முடியை நம்ம தானம் செய்யணும். இப்போ அந்த சுகமா அதை அனுபவிச்சுட்டு நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள நிகழ்ச்சி தான் திரிவேணி சங்கமம். அப்ப நம்ம புனிதப்பட்டாலே நமக்கு ஒரு இன்பமயமான ஒரு தன்மை நமக்கு மனதில் ஏற்படும். அப்பா, என் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, இனி நான் புனிதமாக இருக்கிறேன் என்று அந்த தன்மையோடு தான் நாம் காசிக்கு செல்ல வேண்டும். அடுத்த